அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்கள் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நம்முடைய நியாயங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிக்கிற கர்த்தர். பாரத்தோடு சுமந்துட்டே போகாதீங்க. கர்த்தர் இந்த கால வேளையில சொல்றாரு, உன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டே இருக்காத. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் சகோதரியே சகோதரனே, உன் பாரத்தை என் மேல இறக்கி வை. நான் உனக்காகத்தான், உன் பாரத்துக்காக தான் நான் சிலுவை சுமந்தேன். சிலுவை பெரிய மிகப்பெரிய பாரம். ஆனா அந்த பாரம் எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா நான் உனக்காக அதை சுமந்தேன். அதனால எனக்கு பெருசா தெரியல. ஒரு தாய் 10 மாசம் தன் பிள்ளையை சுமக்கிறான். அது அவளுக்கு பெருசாவே தெரியல. ஏன்னா அவளுக்கு தெரியும் 10 மாசம் கழிச்சு தன் கையில ஒரு அழகான பிள்ளைய வரப்போகுது என்று சொல்லி அவளுக்கு தெரியும். எனவே அவள் அதை பெருசா நினைக்கிறது இல்லை, சுமையா நினைக்கிறது இல்லை, அதை இன்பமா நினைக்கிறான். அவளுக்கு தெரியும் பெரிய வலி இருக்குது, பிரசவத்தப்போ பெரிய வலி இருக்குது, பெரிய போராட்டம் இருக்குது, என் உயிர் போராட்டம் தான். ஆனாலும் அவ அந்த ஒரு பிள்ளை கையில வரப்போறங்கிற சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறக்கிறான். அதே போலதாங்க நம்முடைய இயேசுவும் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கும்படியாகத்தான் அவர் சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. அந்த சிலுவையின் பாரம் அவருக்கு பெருசாவே தெரியல. அல்லேலூயா. இயேசுவே, எனக்காக சிலுவை சுமந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் அப்படியே முழு இருதயத்தோடு நமக்காய் சிலுவை சுமந்த இயேசுவை நாம் முழு இருதயத்தோடு ஆராதிக்கலாமா? கண்களை மூடிக்கொள்வோம், அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, எனக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் பாரங்களை எல்லாம் நீர் சுமந்தீர், நான் சுமக்க தேவையில்லை. சொல்லுங்க, நான் சுமக்க தேவையில்லை. சத்தமா சொல்லுங்க, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா நோய்கள் சுமந்து கொண்டார், துக்கம் ஏற்றுக்கொண்டார். நோய்கள் சுமந்து கொண்டார், துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. சுமந்து நோய்கள் சுமந்து கொண்டார், துக்கம் ஏற்றுக்கொண்டார். நோய்கள் சுமந்து கொண்டார், துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவையில்லை. நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே,
எதற்காக? நம்முடைய காயங்களை ஆற்றும்படியாக. அது ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் வெளியான காயமா இருக்கலாம், இல்ல உள்ளான காயமா இருக்கலாம், இல்ல மனதின் காயமா இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆற்றும்படியாக தாங்க சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக 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 தான் இயேசு சிலுவை சுமந்தார். உனக்காக தான் சிலுவை சுமந்தார். உனக்காக தான் காயங்களை ஏற்றுக்கொண்டார். உனக்காக தான் தழும்பு அவர் சரீரத்தில். இயேசுவே எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஆதியில உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்ட அன்புங்க. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, பார்க்கையிலே என் உள்ளம் தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றேன். தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றேன். பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. என்னுடைய பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. வாரி அன்பே பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் படிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே, படிக்கின்றே. திருரத்தமே குடிக்கும் தாழ்மே, குடிக்கும் தாழ்மே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உடையும். நினைத்து பார்க்கையிலே உள்ளம் உடையும். கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்க மறுரூபமாக மனிதர்கள் மூழ்க மறுரூபமாக. வாரி அன்பே பார்க்கையில் உள்ளம் உடையுதப்பா.
கல்வாரி அன்பே பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. இயேசு கிறிஸ்து சொன்னார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆமா, அப்படின்னா அவருடைய நோக்கம் எல்லாம் நம் மீது, அதாவது அவருக்கு பின்பாக வருகிற அந்த சந்ததியின் மீது தான், குறிப்பாக ஆவிக்குரிய சந்ததியின் மீது தான் அவருடைய கவனம் எல்லாம் இருந்தது. நீங்களும் நானும் நன்றாய் இருக்கும்படியாக, ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகத்தான் இயேசு சிலுவை சுமந்தாருங்க, இரத்த சிந்தினாருங்க. ஹல்லேலூயா. அவரை துதிப்போம், அவரை சந்தோஷமா, நாம் துக்கமா இருப்பதற்கல்ல, சந்தோஷமா இருப்பதற்காக இயேசு சிலுவை சுமந்தார். அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாமா, அவரை ஆராதிக்கலாமா? ராஜா உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. கைதட்டி மரணத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே.
மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். சொல்லுங்களேன் கை உயர்த்தி, ராஜாதி ராஜாவாய். சத்தமா, ராஜாதி ராஜாவாய் என்றென்றும், ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வேத வசனம் சொல்வது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், திரளான தீவுகள் மகிழ கடவது. ஆமா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணான்னா, அவர் ஆளுகை செய்தார்னா எல்லாரும் மகிழ்வாங்க, எல்லா ராஜ்யங்களும் மகிழும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் சந்தோஷத்தை கொண்டு வருகிற ராஜ்யம். சாலமோனி நாட்கள்ல அம்மை சமாதானமா இருந்தது தேசம். அதே போலதாங்க கர்த்தர் ராஜரீகம் பண்ணா சமாதானமா இருக்கும். என் குடும்பத்தை கர்த்தர் ராஜரீகம் பண்ணா சமாதானம் நிலைத்திருக்கும். என் தொழிலை கர்த்தர் ராஜரீகம் பண்ணா சமாதானம் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்ல பார்த்து சொன்னாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, உனக்காக எனக்காக சமாதானம் கொடுக்கும்படியாக இயேசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தாரே, அந்த அவருடைய தியாக பலி வீணாய் போகுமா? நீங்களும் நானும் சமாதானமா இருக்க வேண்டியது அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். ஆதி பிதா திருப்பாலர் இவர், மனுவேலர் இவர், அனுகுணர் இவர். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாக. இதுதாங்க இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக இடத்துல சொன்ன வார்த்தை. உங்கள் சந்தோஷம் நிறைவார்க்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது
உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிறபடி அல்ல. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. கலக்கத்தோடு அன்பு சகோதரி சகோதரி, கலக்கத்தோடு நீங்க உறவுல வந்திருந்தீங்கன்னா இந்த காலவேளையில இயேசு சொல்றாருங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் சொல்றார், என்னிடத்தில் நம்பிக்கையா இருங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். நீங்க கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க திகைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்ற, நானே உன் தேவன். I am the Lord your God. I am the Lord your God. Hallelujah. நான் உன்னுடைய தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. I am the Lord that healeth thee. I am the Lord your healer. I sent my word and healed your disease. I am the Lord your healer. You are the Lord my healer. You are the Lord that healeth me. You are the Lord my healer. You sent your word and healed my disease. You are the Lord my healer. சொல்லுங்க எல்லாரும், நீரே என்னுடைய பரிகாரி. சத்தமா சொல்லலாமா? நீரே என்னுடைய பரிகாரி. உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்கிறவர், என்னுடைய சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிறவர். சத்தமா சொல்லுங்க, நீரே என் பரிகாரி. நீரே என் பரிகாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய தழும்புகளால் சுகமானேன். நான் சுகமானேன், நான் சுகமானேன். புண்ணியரின் நான் சுகமானேன், நான் சுகமானேன். புண்ணியரின்
கரங்களை தட்டி உயர்த்துகிறோம் ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய சிலுவை பலியை உயர்த்துவோம். அவருடைய சிலுவை தியாகத்தை உயர்த்துவோம். இயேசுவே, எனக்கான பலியான இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனை செலுத்துகிறோம் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென்.